வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டை. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2455 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2460லேருந்து 520 வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும். 530 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2460 சப்போர்ட்டை வச்சு கிட்டத்தட்ட 5:30 மணி வரைக்கும் 10 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. எதனால் இப்படி நடந்தது அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஜோன் மற்றும் இது இயர் முடிவடைகிற காலம் வந்துடுச்சு, இயர் எண்டிங். அதனால் காலையில் செஷனில் வால்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்மளோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 2520 பல முறை டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதை உடச்சிட்டு மேலேயும் போக முடியல. இறுதியாக 2514 க்ளோஸ் ஆகிடுச்சு க்ரூட் ஆயிலில். நேற்று மார்க்கெட்டோட முழு ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் அதிகமாக ஓப்பனிங்கை விட க்ளோசிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. முழுக்க பையர்ஸ் டாமினேட் பண்ணுற மார்க்கெட்டாகவே அமைஞ்சிருந்தது. ஆனால் செல்லிங் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம், அது நடக்கலை. ஆனால் முழுவதாக மார்க்கெட் பையிங்க்கு மாறிடுச்சா அப்படின்னாலும் அதுவும் இல்லை. எப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2490லேருந்து இல்லை அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் பார்த்தோன்னா இன்றைக்கி ஒருவேளை மார்க்கெட்டோட ஓப்பனிங் 520 இல்லை இது பக்கமாகவோ ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்திருந்தால் தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ஆனால் அப்படி நடக்காமல் மறுபடியும் கம்மியாகவே ஓப்பன் ஆகுது. கடந்த சில நாட்களாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட கன்சாலிடேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த சைடாகவே ப்ரைஸ் மூவ் ஆகும். நேராக மேலே மூவ் ஆகாமல் ஒரு நாள் அதிகமான க்ளோசிங் இருக்கும், அடுத்த நாள் கம்மியான க்ளோசிங், அதுக்கு அடுத்த நாள் அதிகமான க்ளோசிங், அடுத்த நாள் கம்மியான ஓப்பனிங். ஸோ இதுதான் கன்சாலிடேஷன் சைட்வே ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைம். அதில் தான் இப்போ க்ரூட் ஆயில் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது என்னென்னா, க்ரூட் ஆயிலோடைய ட்ரெண்டை பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது ஓரளவு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை விட்டு அப் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சா அப்படின்ட்டு டெஸ்டிங் செய்கிறோம். 2520 மேலே ஒரு க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் வந்தால் மட்டுமே நம்மளால் உறுதியாக மார்க்கெட் பையிங்கு போச்சுன்னு ஒரு முடிவெடுக்க முடியும். அது வரைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட் செல்லிங்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 2530 வரைக்கும் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இயர் முடிவடைகிற நேரம் வந்தனால பெரிய ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் உங்கள் ஸ்டாப் லாஸை குறைச்சி ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், எப்படி இந்த 2490 ஓப்பன் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஒரு 50 பாயிண்ட் ஆகிருக்குமேன்ட்டு. அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆன உடனே செல் பண்ணுங்கள். அப்போனா ஸ்டாப் லாஸ் குறையும். அதை தவிர வேறு வழி இல்லை. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.